காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் தான் செய்ய போகிறேங்க. சரி, பச்சை பட்டாணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, எல்லாம் உரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். உரிச்சாச்சுங்க. பச்சை பட்டாணி பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. மாவு வந்து சப்பாத்திக்கு பேஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சப்பாத்தி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தி எனக்கு வேண்டாம், எனக்கு இட்லி ஊற்றி வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகாத அன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட்டீங்க, பசிக்கலையா அப்படின்னு கேட்டால் நான் வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் கடையில் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் சுட்டால் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இன்றைக்கி அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க போகிறதில்ல, சப்பாத்தியே சாப்பிட்டோன்னு விட்டாச்சு. மாவு வந்து திரட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 கிராம்பு, பட்டை, 1 ஸ்பூன் கசகசா. இதை இப்போ வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதே ஜாரில் ஒரு 2 தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பிரிஞ்சில், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு நம்ம அடித்து வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கல்லுப்பு 2 ஸ்பூன், தனி மிளகாய் ஸ்பூன் 1 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடிங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா காய் எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சது அப்படின்னா குழம்பு வந்து ரெடிங்க. மேலாப்பில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். சரிங்க, இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்துங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.